வணக்கம். ஆகாஷவாணி மாநில செய்திகள் வாசிப்பவர் புனிதராஜ். தலைப்புச் செய்திகள். புதுடில்லியில் கௌடில்ய பொருளாதார மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று மாலை உரையாற்றுகிறார். செயற்கை நுண்ணறிவு, சைபர் பாதுகாப்பு துறைகளில் முதலீடுகளை அதிகரிக்க தொழில்துறையினர் முன்வர வேண்டும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வலியுறுத்தியுள்ளார். திருப்பதி லட்டு கலப்பட விவகாரம் குறித்து ஆராய சிறப்பு புலனாய்வு குழுவை அமைக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழ்நாட்டில் நீர்வளத்துறை சார்பில் 83 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டப்பணிகளை முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் இன்று திறந்து வைத்தார். ஷாங்காய் ஓபன் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் முதல் சுற்றில் ரோஹன் போபண்ணா குரோஷியா இணை வெற்றி பெற்று காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுடில்லியில் கௌடில்ய பொருளாதார மாநாட்டில் இன்று மாலை உரையாற்றுகிறார். முன்னதாக இன்று காலை இம்மாநாட்டில் உரையாற்றிய மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் உள்நாட்டு திறனை இந்தியா மேம்படுத்துவதன் அவசியத்தை வலியுறுத்தினார். நடுத்தர வர்க்கத்தினரின் வளர்ச்சி சந்தை வாய்ப்புகளை மேலும் அதிகரிக்கும் என்று கூறிய அவர், படைப்பாற்றல் திறனில் இந்தியா சராசரிக்கும் மேலாக வளர்ந்திருப்பதாக மகிழ்ச்சி தெரிவித்தார். நிதி மேலாண் முறைகள் திறமையாக கையாளப்படுவதாக கூறிய அவர், உலகளாவிய புவி அரசியல் சூழல்களில் இந்தியா முக்கிய பங்காற்றுவதாகவும் கூறினார். சுதந்திர நூற்றாண்டு பாதையில் ஏழை எளிய மக்கள், மகளிர், இளையோர், விவசாயிகள் முக்கிய பங்குதாரர்களாக செயலாற்றுவார்கள் என்றும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். புவி மற்றும் சமூக பிரச்சனைகளுக்கு ஆன்மீகத்தின் மூலம் தீர்வு காண முடியும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். ராஜஸ்தானில் தூய்மையான ஆரோக்கியமான சமூகத்திற்கு ஆன்மீகம் என்ற தலைப்பிலான உச்சி மாநாட்டில் இன்று உரையாற்றிய அவர், உலகின் பல்வேறு பகுதிகளில் மனிதநேய மதிப்பீடுகள் குறையும் போது அமைதி, ஒற்றுமையின் முக்கியத்துவம் அதிகரிப்பதாக குறிப்பிட்டார். காலநிலை மாற்றம், சுற்றுச்சூழல் மாசுவால் பாதிக்கப்பட்டுள்ள இத்தருணத்தில் இச்சவாலை எதிர்கொள்ள அன்னையின் பெயரில் மரம் நடுவோம் இயக்கத்தின் கீழ் அரசுடன் இணைந்து மரக்கன்றுகளை நட மக்களை அவர் அறிவுறுத்தினார். அனைத்து கலாச்சாரங்களிலும் தூய்மைக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டிய அவர், இயற்கை வேளாண்மை தூய்மையான உணவை உறுதி செய்யும் என்றார். செயற்கை நுண்ணறிவு, சைபர் பாதுகாப்பு உள்ளிட்டவற்றில் முதலீடுகளை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகளை தொழில்துறையினர் மேற்கொள்ள வேண்டும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வலியுறுத்தியுள்ளார். புதுடில்லியில் இந்திய பாதுகாப்பு தளவாட உற்பத்தியாளர்கள் நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், இத்துறையில் புதுமையான சிந்தனைகளை வெளிப்படுத்தினால் அரசு உரிய ஆதரவு வழங்கும் என்று உறுதியளித்தார். தொழில்நுட்ப பரிவர்த்தனைகளில் தொழில்துறையினருக்கு முக்கிய பங்கிருப்பதாக கூறிய அமைச்சர், இது தொடர்பான நடவடிக்கைகளை தொழில்துறையினர் முனைப்புடன் மேற்கொள்ள முன்வர வேண்டும் என்றார். வெளிநாட்டு தொழில் நிறுவனங்கள் இந்தியாவில் முதலீடு செய்வதற்கான வழிமுறைகளை உறுதி செய்ய இந்திய தளவாட உற்பத்தியாளர்கள் செயலாற்ற வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். திரு ராஜ்நாத் சிங் இந்தோ பசிபிக் பிராந்திய பேச்சுவார்த்தைகளில் இன்று மாலை புதுடில்லியில் பங்கேற்கிறார். திருமலை திருப்பதி கோவிலில் பிரசாத லட்டு தயாரிப்பில் கலப்பட நெய் கலக்கப்பட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகள் குறித்து ஆராய சிறப்பு புலனாய்வு குழுவை அமைக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இக்குழுவில் 2 சிபிஐ அதிகாரிகள், 2 ஆந்திர மாநில காவல்துறை அதிகாரிகள், உணவு பாதுகாப்பு தர நிர்ணய ஆணையத்தின் மூத்த அதிகாரிகள் இடம்பெறுவார்கள். சிபிஐ இயக்குனர் இந்த விசாரணையை கண்காணிக்கவும் நீதிமன்றம் ஆணையிட்டுள்ளது. இவ்வழக்கு தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட பல்வேறு மனுக்களை விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட நீதிமன்றம், கோடிக்கணக்கான பக்தர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கும் வகையிலேயே நீதிமன்றம் இந்த புலனாய்வு குழுவை அமைத்துள்ளதாக கூறியுள்ளது. இப்பிரச்சனையில் அரசியல் கலக்கக்கூடாது என்று நீதிமன்றம் விரும்புவதாக PR கவாய் தலைமையிலான நீதிமன்ற அமர்வு தெரிவித்துள்ளது. ஹரியானாவில் 90 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு ஒரே கட்டமாக நாளை நடைபெறும் வாக்குப்பதிவிற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளன. 101 பெண்கள் உட்பட 1031 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். இதில் 464 பேர் சுயேட்சைகள். ஹரியானா மற்றும் ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவை தேர்தல் வாக்கு எண்ணிக்கை வரும் 8ஆம் தேதி நடைபெறுகிறது. சென்னை மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியதற்காக பிரதமருக்கு மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தமிழக மக்களின் சார்பில் நன்றி தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார். சென்னை மெட்ரோ 2ஆம் கட்ட திட்டத்திற்கு ஒப்புதல் வழங்கியதற்காக முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலினும் பிரதமருக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள செய்தியில், தமிழக மக்களின் நீண்ட நாள் கோரிக்கை ஏற்கப்பட்டிருக்கும் நிலையில் இந்த திட்டத்தை விரைவில் நிறைவேற்ற முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என்று கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை. 3ஆம் முறை மோடி அரசின் முதல் 100 நாள் சாதனைகள். பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் கூடுதலாக 3 கோடி வீடுகள் கட்ட இலக்கு. முத்ரா கடனுதவி திட்டத்தின் கீழ் கடன் உச்சவரம்பு 20 லட்சம் ரூபாயாக உயர்வு. 4 லட்சத்திற்கும் மேற்பட்ட மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு 2500 கோடி ரூபாய் சுழல் நிதி.
லட்சாதிபதி பெண்கள் திட்டத்தின் கீழ் 11 லட்சம் பேருக்கு சான்றிதழ், சுற்றுலா துறையில் மகளிருக்கு கூடுதல் வேலை வாய்ப்புகள், மகளிர் வாங்கும் சொத்துக்களுக்கு பத்திரப்பதிவு கட்டணத்தை குறைக்க மாநில அரசுகளுக்கு ஊக்கம், 7 லட்சம் ரூபாய் வரை வருமானம் உள்ளவர்களுக்கு வரி விலக்கு. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள். திருச்சி, திருப்பூர், காஞ்சிபுரம், திண்டுக்கல் உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் 83 கோடியே 19 லட்சம் ரூபாய் செலவில் நிறைவேற்றப்பட்ட 19 திட்டப்பணிகளை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து இன்று காணொலி மூலம் திறந்து வைத்தார். ஒரு கால பூஜை திட்ட திருக்கோவில்களில் பணியாற்றும் அர்ச்சகர்களின் குழந்தைகளின் மேற்படிப்பிற்காக கல்வி உதவித்தொகையாக 500 மாணாக்கருக்கு மொத்தம் 50 லட்சம் ரூபாய்க்கான வங்கி வரைவோலைகளையும் முதலமைச்சர் வழங்கினார். 2023ஆம் ஆண்டிற்கான கலைஞர் கலைத்துறை வித்தகர் விருதுகளை பழம்பெரும் பின்னணி பாடகி பி சுசீலா மற்றும் கவிஞர் மு மேத்தாவிற்கு முதலமைச்சர் இன்று வழங்கி கௌரவித்தார். தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக மாநில நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் திரு KN நேரு தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பருவமழை தொடங்குவதற்கு முன்பே அனைத்து துறைகளும் ஒருங்கிணைந்து பணிகளை நிறைவேற்ற அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக கூறினார். 792 கிலோமீட்டர் நீளத்திற்கு தூர்வான பணி நடந்து முடிந்துவிட்டது. 1152 கிலோமீட்டர் நீளத்திற்கு வருகிற 10ஆம் தேதிக்குள்ளாக அனைத்தும் முடிந்துவிட்டது. பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தாழ்வான பகுதியில் தேங்கும் மழைநீரை வெளியேற்றிட பல்வேறு திறன் கொண்ட 990 மோட்டார் பம்புகள் தயார் நிலையில் உள்ளன. 162 எண்ணிக்கையிலான நிவாரண மையங்கள் தயார் நிலையில் இருக்கிறது. விழுந்த மரங்கள் மற்றும் மரக்கிளைகளை அகற்ற 280 மர அறுக்கு இயந்திரங்கள் தயார் நிலையில் இருக்கிறது. தமிழ்நாட்டில் அதிகரித்து வரும் டெங்கு போன்ற காய்ச்சல்களை கட்டுப்படுத்த தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலர் திரு எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மழைக்காலம் நெருங்குவதால் சுகாதாரம், உள்ளாட்சித்துறை அலுவலர்கள் இணைந்து உரிய நடவடிக்கைகளை எடுப்பதோடு காய்ச்சல் முகாம்களையும் நடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார். தமிழ்நாட்டில் ஆன்லைன் சூதாட்டத்திற்கு தடைபெற தேவையான நடவடிக்கைகளை தமிழக அரசு உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்று பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இது தொடர்பான வழக்கை உச்சநீதிமன்றத்தில் விரைவாக விசாரணைக்கு கொண்டு வர கோரியுள்ளார். சுதந்திர போராட்ட வீரர் சுப்பிரமணிய சிவாவின் 141வது பிறந்தநாளையொட்டி தருமபுரி மாவட்டம் பாப்பாரப்பட்டியில் அன்னாரது நினைவிடத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி சாந்தி இன்று மலர் தூவி மரியாதை செலுத்தினார். அதேபோல் சுதந்திர போராட்ட வீரர் கொடிக்காத்த குமரனின் பிறந்தநாளையொட்டி அவரது சொந்த ஊரான சென்னிமலையில் அன்னாரது திருவுருவ படத்திற்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ராஜகோபால் சுன்காரா மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்ப்பதற்கான சிறப்பு முகாம் அடுத்த மாதம் 4 நாட்கள் நடத்தப்படும் என்று தலைமை தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. கூடங்குளம் அணுமின் நிலையத்தின் முதலாவது அணு உலையில் மின் உற்பத்தி இன்று மீண்டும் தொடங்கியுள்ளது. இதுகுறித்து எமது செய்தியாளர். நெல்லை மாவட்டம் கூடங்குளம் அணுமின் நிலையத்தில் கடந்த 1ஆம் தேதி தொழில்நுட்ப கோளாறு காரணமாக முதலாம் அணு உலையில் மின் உற்பத்தி நிறுத்தப்பட்டிருந்தது. தற்பொழுது சரி செய்யப்பட்டு இன்று காலை முதல் மின் உற்பத்தி மீண்டும் தொடங்கியுள்ளது. தற்போது நிலவரப்படி 500 மெகாவாட் மின்சார உற்பத்தி செய்யப்பட்டு வரும் நிலையில் இன்று மாலைக்குள் 1000 மெகாவாட் மின் உற்பத்தி செய்யப்படும் என கூடங்குளம் அணுமின் நிலைய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். நெல்லையிலிருந்து திருமலைக்குமார். நவராத்திரியை முன்னிட்டு திருச்சி மத்திய மண்டல அஞ்சல் துறை சார்பில் தலைமை தபால் நிலையத்தில் அஞ்சல் சேவையை எடுத்துரைக்கும் வகையில் கொலு கண்காட்சி இடம்பெற்றுள்ளதாக இதன் தலைவர் திருமதி நிர்மலா தேவி தெரிவித்துள்ளார். போஸ்டல் டிபார்ட்மெண்ட் மக்களுக்கு செய்யற சேவைகளை பத்தி அஞ்சல் அட்டகாசம் வெர்ஷன் 2.0, அது இன்சூரன்ஸா இருக்கட்டும், சிறு சேமிப்பா இருக்கட்டும், ஆதார் சேவைகளா இருக்கட்டும், பாஸ்போர்ட் சேவைகளா இருக்கட்டும், போஸ்டல் டிபார்ட்மெண்ட் போஸ்ட் ஆபீஸ்ல இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் செய்யறாங்க. போஸ்டல் டிபார்ட்மெண்ட் இஸ் த ஃபோக்கல் பாயிண்ட் ஆஃப் அவர் கம்யூனிட்டி அப்படிங்கறத சொல்றதுக்காக நாங்க டால் டிஸ்பிளே வச்சிருக்கோம். கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை மலர் சந்தையில் நவராத்திரியையொட்டி பூக்களின் விலை பெருமளவு அதிகரித்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தற்போது நவராத்திரி தொடங்கியுள்ளதால் தோவாளை மலர் சந்தையில் பூக்களின் விலை கடுமையாக உயர்ந்துள்ளது. பிச்சிப்பூ ரூபாய் 750க்கும் மல்லிப்பூ ரூபாய் 500க்கும் விற்பனையாகி வருகின்றது. தாமரைப்பூ 10 மடங்கு விலை உயர்ந்து ஒரு தாமரைப்பூ 15 ரூபாய் வரைக்கும் விற்பனை செய்யப்படுகின்றது. வரும் நாட்களில் விலை உயர வாய்ப்புள்ளதாக பூ வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். கன்னியாகுமரியிலிருந்து குமரன், விவேகானந்த். வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழ்நாட்டில் பரவலாக அடுத்த 7 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஷாங்காய் ஓபன் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் ஆட்டத்தில் ரோஹன் போபண்ணா குரோஷியா இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இன்று நடைபெற்ற முதல் சுற்று ஆட்டத்தில் போபண்ணா இணை ஸ்பெயின் இணையை 6-4, 6-3 என்ற நேர் செட்களில் வென்றது.
துபாயில் நடைபெறும் ஐசிசி மகளிர் உலகக்கோப்பை டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் இன்று இரவு 7:30 மணிக்கு இந்தியா நியூசிலாந்தை எதிர்கொள்கிறது. சென்னை நேரு உள் விளையாட்டரங்கில் மாநில அளவிலான முதலமைச்சர் கோப்பை போட்டிகளை துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் இன்று மாலை தொடங்கி வைக்கிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். புதுடில்லியில் கௌடில்ய பொருளாதார மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று மாலை உரையாற்றுகிறார். செயற்கை நுண்ணறிவு, சைபர் பாதுகாப்பு துறைகளில் முதலீடுகளை அதிகரிக்க தொழில்துறையினர் முன்வர வேண்டும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வலியுறுத்தியுள்ளார். திருப்பதி லட்டு கலப்பட விவகாரம் குறித்து ஆராய சிறப்பு புலனாய்வு குழுவை அமைக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழ்நாட்டில் நீர்வளத்துறை சார்பில் 83 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டப்பணிகளை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் இன்று திறந்து வைத்துள்ளார். ஷாங்காய் ஓபன் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் முதல் சுற்றில் ரோஹன் போபண்ணா குரோஷியா இணை வெற்றி பெற்று காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.